அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக ஏற்படுத்திய கட்சி. மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து மக்களுக்காக சமமாக நின்று அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் பாலமாக மட்டுமே செயலாற்றி கொண்டிருக்கிறது. மறைந்தாலும் பொன்மலர் செம்மலாக, இதய தெய்வமாக, எழுச்சி நாயகராக, இரத்தத்தின் இரத்தமான எங்களுடைய ஐயா புரட்சி தலைவர் மாண்புமிகு எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய சொந்த உழைப்பால் ஏற்படுத்திய கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவருடைய கோட்பாடுகள் அனைத்துமே ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் 3 வேளை உணவருந்தப்பட வேண்டும், அனைத்து மக்களும் செழிப்பாக வாழப்பட வேண்டும், அனைத்து ஏழை எளிய மக்கள் சொந்தமாக வீடமைத்து கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுடைய குழந்தைகள் அனைவருக்குமே சமமான கல்வியை கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும், நல்ல முன்னேற்றமான கல்வியை ஏற்படுத்தி அக்குழந்தைகளுக்கு ஏற்ப தகுதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரை மக்களுக்காக ஒன்றிணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் வழியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத ரீதியாக, மொழி ரீதியாக மட்டுமே மக்களை பிளவுபடுத்தி வேறுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய இயலாமையை, அவர்களுடைய வாழ்வாதாரம் அழிந்து கொண்டிருப்பதை எந்த ஊடகங்கள் இன்றைக்கு வெளிப்படையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை கணக்கீடுகள், மக்கள் 3 வேளை உணவருந்துகிறார்களா என்ற கணக்கீடு ஏதாவது இருக்கிறதா? அல்லது மக்களுக்குரிய தேவைகள் என்னவென்று அறிந்து கொள்ள ஏதாவது கணக்கீடு இருக்கிறதா? இன்று வரை இலவசமாக நியாய விலைக் கடைகளில் அந்த உணவுப் பொருட்களை பெற்றுக்கொண்டிருக்கும் ஏழை எளிய மக்களுக்காக யாராவது துணை நின்று பேசியிருக்கிறார்களா? மக்களுக்குரிய எந்த தேவைகளும் கொண்டு வந்து சேர்க்காமல் வெறும் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நியாய விலைக் கடைகளில் செறிவூட்டப்பட்ட அரிசி என்று சொல்லி விஷத்தன்மையுள்ள அரிசியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுப்பதற்கு நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாம் இதை வலியுறுத்தியும் இன்று வரை அதை நிறுத்தாமல் செயலாற்றி கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் விஷத்தன்மை உள்ள உணவை மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பல முறை வீட்டு மனை பட்டாக்கள் கொடுப்பதாக, வீடுகள் கட்டி கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு கண் துடைப்பு மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் முழுமையாக பணக்கார வர்க்கங்களுக்கு மட்டுமே சலுகைகளாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை முறை ஏழை எளிய மக்கள் இந்த சலுகையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சென்றாலும் நிராகரித்து அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 2,10,000 ரூபாய் மானியம் கொடுப்பதாக அரசாங்கம் அறிவித்தாலும் பணக்கார வர்க்கங்கள் அவர்களுடைய சொந்த வீடு வாங்கும்போது இந்த சலுகை முழுமையாக அவர்களுடைய கணக்கில் சேர்க்கப்படுகிறது. ஆனால் ஏழை எளிய மக்களுடைய இயலாமையை இன்று வரை பயன்படுத்தி கொண்டு ஏழை மக்களாக வைத்துக்கொண்டு கொத்தடிமைகளாக இன்றைக்கும் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் என்றைக்காவது மாறுமா? மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய அரசியல்வாதிகள் முழுமையாக மக்களை சுரண்டி பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய அடிப்படை தேவைகள் இன்றைக்கு நல்ல வசிப்பதற்கு இடம், 3 வேளை உணவு, தண்ணீர், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி தகுதி, இந்த அனைத்துமே நிராகரிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரம் அழிந்து கொண்டிருக்கிறது. அதை அனைத்தையுமே கண்டுகொண்டாமல் பணக்கார வர்க்கங்களுக்கு மட்டுமே கை தூக்கி விட்டு கொண்டிருக்கிறது. தொழில் ரீதியாக எத்தனையோ மானியம் திட்டங்கள் வருவதாக சொல்லி பணக்கார வர்க்கங்களை மேலும் மேலும் இவர்கள் அவர்களுடைய கொத்தடிமைகளாக ஆக்கிக்கொண்டு சலுகைகளை எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கும் இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும். மக்களுக்காக ஒரு நல்லாட்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயலாற்றப்பட வேண்டும். என்றைக்குமே மறைந்தாலும் இன்றைக்கும் இதய தெய்வமாக எங்களுடைய ஐயா மக்களோடு நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். மக்களுக்காக நாங்களும் சேவையாற்றி கொண்டிருக்கிறோம். மாற்றம் கண்டிப்பாக வரும். வருங்காலம் கண்டிப்பாக வாய்ப்பளிக்கும் என்பதை சொல்லி